Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இப்போ ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறாங்க, ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறாங்க, ஒரு படத்துக்கு டப்பிங் வாய்ஸ் எடுக்கிறாங்க, சவுண்ட் டிசைன் பண்ணுறாங்க. இந்த நிறைய படங்களில் பார்க்கும்போது இந்த பைக்கு போகும்போது வர சவுண்டு, நம்ம என்விரான்மெண்ட் சவுண்டு, இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க. ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு டோட்டல் அவுட்புட்டை எப்படி ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக கொண்டு வர்றாங்க, அதுக்கு என்னென்ன நாலேஜஸ் நமக்கு தேவைப்படும், நமக்கு அது அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் see the video. ஹே கைஸ், இப்போது நம்ம இந்த ஒரு மியூசிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏன் ஒரு டைட்டில் வச்சுருக்கோன்னா, நம்ம அது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டு ஒரு மியூசிக் சாஃப்ட்வேர், அதாவது DAW அப்படின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், அதாவது மியூசிக்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ சிலருக்கு கர்நாடிக் பேஸ்டு சில ராகங்கள் அந்த இதில் அவங்க கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகலாம், இல்லை ஹிந்துஸ்தானி தெரிஞ்சிருந்துருக்கலாம், இல்லைனா வெஸ்டர்ன் நார்மலாக நம்ம சர்ச்சில் எல்லாம் வாசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் வெஸ்டர்ன் ஓரியன்டாகவும் சிலருக்கு மியூசிக்ஸ் நாலேஜ் இருந்திருக்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் பில்டு பண்ணி ஒரு சாங் மேக் பண்ணுறது, ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி நம்ம ஒரு பிஜிஎம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் இனிமேல் பார்ப்போம். அதுக்கப்புறமா இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே மியூசிக் நோட்டேஷன்ஸ், இந்த கர்நாடிக்ஸ் இதில் இருக்கிறவங்க இல்லைனா மியூசிக் பற்றி படிச்சிருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியும். நம்ம இந்த இதெல்லாம் எப்படி இதில் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இனிமேல் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அடுத்ததாக இப்போ சிலர் நான் இந்த விஷயத்தில் ரொம்ப பெஸ்ட், அதாவது நான் ரொம்ப நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு வயலினோ ஒரு கிட்டாரோ ஒரு பியானோவில் என்னால் பெர்ஃபெக்டாக ஒரு பாட்டோ நல்லா வாசிக்க முடியும், நான் அதில் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் வயலினில் பெரியவர் அப்படின்னு. இல்லைனா ஒரு மியூசிஷியன் அப்படின்னு சொன்னால் அவர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுத்தாலும் வாசிப்பாருங்க, அவருக்கு அதில் மியூசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நார்மலாக வாய்ஸ் மட்டும்தான் அப்படின்னா, அவங்களுடைய வாய்ஸை நம்ம நல்லா ரெக்கார்ட் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொடுக்கலாம், அதாவது ஒரு வாய்ஸை நல்லா பெட்டராக எப்படி அவுட்புட் கொடுக்கறது, நம்ம வெறுமனே ரெக்கார்ட் பண்ணாலும் ஒரு நாய்ஸ் சவுண்ட் இருக்கும், அந்த நாய்ஸை எப்படி டிடெக்ஷன் பண்ணி எப்படி நம்ம கம்ப்ரஸ் பண்ணி ஒரு நல்ல ஆடியோ அவுட்புட்டை இந்த சாஃப்ட்வேர் மூலமாக கொடுக்கறது, நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வித் பேஸோடைய ஒரு மிக்சர் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு இதை நல்லா குவாலிட்டியான ஒரு சவுண்டாக ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம இனிமேல் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கம்போசர் அப்படின்னா, ஒரு படத்துக்கு நார்மலாக நம்ம ஒரு மியூசிக் போடணும் அப்படின்னா அவருக்கு தபேலா தெரிஞ்சிருக்கணும், கீபோர்ட்ஸை தெரிஞ்சிருக்கணும், பேஸ் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி மாஸ்டரிங் பண்ணணும், வோக்கல்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், மிடினா என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஒரு படத்துக்கு நம்மளால் மியூசிக் போட முடியும். பட் மியூசிஷியனோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டோ ஒரு வோக்கலிஸ்ட்டாக இருந்தால் அதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் ஒரு நாலேஜ் மட்டும்தான். பட் கம்போஸுங்கிறது ஒரு மல்டி நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு சாங்கோ ஒரு படத்துக்கு உண்டான மியூசிக்கோ நம்ம கம்போஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர். இப்போ சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்னா என்ன, அவங்க எதை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அதாவது இப்போ ஒரு படங்களில் இப்போது எடுத்துக்கிட்டால் கடாரம் கொண்டான் படம் எடுத்துக்கோங்க, அதில் இப்போ ஒரு பைக் ரேசிங்கில் சேசிங்கில் இருப்பாங்க. அப்போ அந்த பைக் போகும்போது அந்த ஒவ்வொரு மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இப்போ அந்த பைக்கு கிராசிங்கு ஒரு கார் சேசிங் வரும்போது அந்த சரௌண்டிங்குடைய சவுண்ட் எல்லாமே ரியலாக அவங்க ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. படம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா அது எல்லாமே ஒரு கோர்வையாக ஒரு சாஃப்ட்வேரில் டிசைன் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் சவுண்ட் டிசைனிங். அந்த சவுண்டை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் படிப்பாங்க. இந்த மாதிரி சவுண்ட்ஸை எந்தெந்த ஒரு ஸ்ட்ரெச்சிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது, எந்தெந்த சவுண்ட்ஸை கொண்டு ஒரு சவுண்டை நமக்கு தேவையான ஒரு டிசைட் சவுண்டை கொண்டு வர முடியுன்றதை பற்றி அவங்களுக்கு இது தெரியும், அவங்க படிச்சிருப்பாங்க. பட் நம்ம இது எல்லாத்தையுமே ஒரே சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். இப்போது நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீப்பர், ரெண்டாவது ப்ரோ டூல்ஸ், லாஜிக் ப்ரோ எக்ஸ், கியூபேஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு இருக்க 4 மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ரோ டூல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் ப்ரோ டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேக் எண்டில் லாஜிக் ப்ரோ அண்டு கியூபேஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ரீப்பர்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்ட் டிசைனிங்க்கு
கம்போசிங் மல்டி ட்ராக் கம்போசிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இதில் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீப்பர். இதுவும் ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ வெர்ஷன். யூஸ் பண்ணுங்கள். இதனுடைய இந்த சாஃப்ட்வேருடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆடியோ டப்பிங்கோ இல்லை நமக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மல் சாதாரண ஒரு ரெக்கார்டிங்கு கூட இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு பீட் ஆரம்பித்ததுலேருந்து ஃபினிஷிங் வரையும் ஒரு சாங் வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து கொண்டு போகலாம். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபில்ம் ஸ்கோரிங். ஒரு படத்துக்கு நம்ம வந்து டெம்போ வைஸ் பிரித்து டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 4/4 5/8 இந்த மாதிரி வரும்போது அந்த டைம் செக்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு படத்துக்கும் நம்மளால் வந்து டைரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில மியூசிக்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். அந்த ஒரு டெக்னிக்கே வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணலாம். அடுத்து வந்து சவுண்ட் டிசைனிங். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, ஒரு பைக்கு ஒரு கார் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு காற்றடிக்கிற சவுண்டு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அந்த வாக்கி டாக்கி சவுண்டு, இது எல்லாமே சவுண்ட் டிசைன் ஒர்க் மூலமாக தான் பண்ணுவாங்க. அந்த சவுண்ட் டிசைன் ஒர்க்கையும் நம்ம இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும் இந்த ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூலமாக. மற்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ரீப்பர் இஸ் டோட்டலி ஃப்ரீ. இந்த சாஃப்ட்வேர் தான். அடுத்தது இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன நாலேஜ் வேணும், அதாவது ஒரு பேசிக்காக ஒரு மியூசிக் சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய முதல் விஷயம் ஃப்ரீக்வன்சினா என்ன? நான் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருக்கேன், காலேஜில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியும். ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்ம பேசுகிற சவுண்டு, இதை ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு அது ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அது வந்து டெசிபலில் இருக்கும், டிபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெசிபலில் இருக்கும். அது நான் அடுத்து கண்டினியூவாக வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு இன்னும் விஷுவலைஸாக புரிஞ்சுக்கிற மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து வந்து ஆடியோனா என்ன? நம்ம பேசுகிற சவுண்டு தான் ஆடியோவை வந்து இன்டெப்த்தாக பார்த்தோம்னா தான் அது ஃப்ரீக்வன்சி. அவ்வளோதான். அடுத்து வந்து மிடி அண்ட் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட். மிடினா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கீபோர்டில் வந்து ஒரு டியூன் வந்து ரிதம் ப்ளே பண்ணுறோம். அந்த நோட்ஸை வந்து கம்ப்யூட்டரில் எடுத்துக்கோ. கம்ப்யூட்டர், அதாவது இப்போ ஒரு கீபோர்டு நம்ம ப்ளே பண்ணுறோன்னா அந்த கீபோர்டில் ஒரு சவுண்டு இருக்கும். ஆனால் நம்ம அந்த சவுண்டை டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் மைக்கை வச்சு. அப்படி இல்லையா, அந்த கீபோர்டில் கொடுக்குற இன்புட்டை எடுத்து கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஒரு சவுண்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் மிடின்றது வந்து தனி, விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது தனி. ஓகேங்களா? இப்போ இது வந்து எக்ஸாம்பிளாக ஒரு EQ மெத்தட். ஃப்ரீக்வன்சி, இது வந்து ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். நம்ம அதை வந்து எப்படி அந்த ஃப்ரீக்வன்சி வைஸ் பிரிக்கிறது, அது எப்படி நம்ம விசுவலாக பார்க்குறது அப்படின்னா அது இதில் தான். இப்போ லெஃப்ட் சைடில் இது இருக்குதுங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேஸ், இது ஃபுல்லாக மிட்டு, இது வந்து ஹை. இது வந்து எந்தெந்த இதுக்கு, அதாவது நம்ம ஒரு ட்ரம் பீட்டுக்கு வந்து எந்த ஃப்ரீக்வன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம வாய்ஸுக்கு எந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை வந்து என்ன டைப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது பேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபில்டர்னு கூட சொல்லுவாங்க. லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், இந்த மாதிரி ஃபில்டர் டெக்னிக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரீக்வன்சியை. நம்ம அடுத்து வர வீடியோக்குள்ளே அதை பார்ப்போம். அடுத்ததாக வந்து ஆடியோ. இப்போ ஆடியோன்னா என்ன? அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆடியோன்றது நம்ம பேசுகிற, நம்ம ஒரு விஷயத்தை ரெக்கார்டு பண்ணியிருக்கிற ஒரு பகுதி தான் வந்து ஆடியோ. அதில் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று மோனோ, இன்னொன்று ஸ்டீரியோ. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து ஸ்டீரியோ, அதாவது ஒரே ரெக்கார்டில் வந்து 2 லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்ற 2 இதுவுமே ரெக்கார்ட் ஆகும். பட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ரெக்கார்டு. வாய்ஸ், அதாவது சிங்கிள் ட்ராக் மட்டும், லெஃப்ட்டோ இல்லைன்னா ரைட்டு மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது மோஸ்ட்லி வந்து ட்ரம் பீட்ஸோ மற்றது எல்லாமே வந்து ஒரு சிலது வந்து இது மாதிரி சிங்கிளில் தான், எல்லாமே மோனோவில் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸ்டீரியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து செட் பண்ண மாட்டாங்க. நிறைய ஆடியோஸ் வந்து மோனோ அண்ட் ஸ்டீரியோவில் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தா, தெரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிடின்னா என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ஒரு கீபோர்டு இருக்குது. அந்த கீபோர்டில் வந்து நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு சவுண்டை வந்து அது கொடுக்கும் அப்படின்னா அது வந்து சிந்தசைசர். இல்லைன்னா அதுவே வந்து ஒரு மிடி இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல முடியாமல் அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னே சொல்லலாம். எங்கிட்ட இன்னொரு கீபோர்டு இருக்குங்க சார், ஆனால் அந்த கீபோர்டு வந்து நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது. அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக கனெக்ட் பண்ணி சாஃப்ட்வேரில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு செட் பண்ணால் மட்டும்தான்
அது கம்ப்யூட்டரில் நான் இங்கே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கம்ப்யூட்டரில் தான் சவுண்டு கேட்கும் அப்படின்னா அது வந்து மிடி இன்ஸ்ட்ருமெண்ட். இவ்வளோதாங்க, 2 தான் வித்தியாசமே. அடுத்ததாக எஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். எஃபெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அப்படின்னா மிக்சர் மூலமாக கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு பெரிய பெரிய லெஜண்ட்ஸில் என்ன பண்ணியிருப்போம், அவங்க ரூம் ஃபுல்லாக நிறைய ஒயர் கனெக்ஷனாக கொடுத்து நிறைய ஒரு லைட்டாக எரிஞ்சிட்டே இருக்கும். நிறைய டிவைஸ் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக நிறைய இது யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு மிக்சர் கன்சோல் பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த கன்சோல் மூலமாக எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பின்ஸை எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அந்த மிக்சர் மூலமாகவே அவங்க ஒவ்வொரு எஃபெக்ட் வேணுன்றளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபுல்லாகவே ஆட்டோமேஷன் மூலமாக சாஃப்ட்வேரில் கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. இது மூலமாக அவங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது நம்ம ஒவ்வொரு மவுஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய 10 விரல்களால் சீக்கிரமாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அந்த டெக்னிக்ஸை கொண்டு வந்து ஒரு பெட்டர் அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியுன்றதுக்காக அவங்க நிறைய எஃபெக்ட்ஸ் உள்ள ஒரு அந்த பாக்ஸஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இதை வந்து இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் ஒரு 16 டைப் ஆஃப் ஒரு மீடியா அவுட்புட்ஸ் இருக்குது. இதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது உள்ள. இதை நம்ம யூஸ் பண்ணி நிறைய சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணலாம். இது வந்து ஒரு மியூசிக் அவுட்புட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லை, ஒரு பிளக்கின். ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து ஒரு இன்புட்டை நமக்கு ஆடியோவாக கொடுக்கும். இது வந்து ஒரு ஆடியோ இன்புட்டை நமக்கு ஒரு ஆடியோ அவுட்புட்டாக தான் கொடுக்கும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்தான் மிடி அண்ட் பிளக்கின் அப்படின்றது. அதாவது ஃபஸ்ட்டு சொன்னது இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து பிளக்கின். அடுத்தது வந்து டிவைசஸ். இப்போ இந்த டிவைஸ் ப்ராசஸ் வந்து இதில் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன நீடுன்னா கம்ப்யூட்டர், ஒரு மைக், அதாவது இன்புட் டிவைசஸ் மைக், அவுட்புட்டுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர், இப்போ மிக்சர், ஆடியோ இன்டர்ஃபேஸ் ஏதாவது ஒன்று. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மைக். இப்போ நான் ஒரு கிட்டார் வச்சுருக்கேன். அந்த கிட்டாரில் இருக்கிற ஒரு சவுண்டை, ஒரு ரிதம் வந்து நான் கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மைக்கில் இருக்கிற இன்புட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அது எல்லாமே என்னென்னா ஆடியோ இன்டர்ஃபேஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸில் உள்ள வர ஆடியோ இன்புட்ஸ் எல்லாமே என்ன செய்யணும்னா அதனுடைய அவுட்புட்டை டைரெக்டாக கம்ப்யூட்டர் கொடுக்கும். கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த சாஃப்ட்வேரில் அது டிஸ்பிளே பண்ணும். அந்த சாஃப்ட்வேர்லேருந்து நமக்கு ஸ்பீக்கருக்கு அவுட்புட்டாக போகும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன ஃபார்மேட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி MP3 தான் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம MP3 சேவ் பண்ணுவோம். பட் இந்த ஆப்ஷன் வந்து இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரீப்பரில் கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில சாஃப்ட்வேர்ஸில் வந்து MP3 வராது, Wav1 AIFF மட்டும்தான் எடுக்கும். MP3லையும் நம்ம அந்த ரீப்பரில் சேவ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னும் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. வேவ், MPEG, FF MPEG கோடக் யூஸ் பண்ணி ஃப்ளாகு, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம ரெண்டர் பண்ணிக்கலாம். நம்ம அவுட்புட்டாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவையும் இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அடுத்து வர வீடியோக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் கம்ப்யூட்டர்.